In this video, you are going to do the exercise on A and the. Okay, நம்ம இந்த 3 articles பத்தி பார்த்தோம். இந்த 3மே நம்ம என்னன்னு சொல்லலாம்? Articles நம்ம சொல்லலாம். அதுக்கு நேம் என்ன? Articles. அதாவது ஒரு thing பத்தி நம்ம பேசுறோம். அது சிங்குலரா இருக்கு அப்படி ரெஃபர் பண்றதுக்கு இல்ல அது ப்ளூரலா இருக்கு நம்ம பர்టిక్యులரா பத்தி அத பத்தி பேசுறோம்னா இந்த மாதிரி things ரெஃபர் பண்றதுக்கு இல்ல nouns ரெஃபர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற words தான் நம்ம article னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? Articles. Okay, so நம்ம previous videoல a and the இது 3மே எங்கங்க யூஸ் பண்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? So let's take a recap first and then let's go for the exercise. Okay, first நம்ம recap பார்க்கலாமா? a and எங்க நம்ம யூஸ் பண்ணலாம்? To the nouns which begins with the vowel sound. Vowel soundல begin ஆகுற nounsக்கு முன்னாடி நம்ம and யூஸ் பண்ணணும். But it must be in singular. அது சிங்குலரா தான் இருக்கணும். ஒரு thing எடுத்து ஒரு nounங்கற ஒரு வேர்ட் நான் பேசுறேன். அத பத்தி நான் அத ரீட் பண்றேன். அது vowel soundல ஸ்டார்ட் ஆகுது. அதாவது a e i o u இந்த 5 letter உடைய சவுண்ட்ல இது ஸ்டார்ட் ஆகுதுனா and அது சிங்குலரா இருக்கு. ஒரே ஒரு thing-ஆ இருக்கு. ஒரே ஒரு noun தான் அது சிங்குலர் noun-ஆ இருக்குனா அங்க நான் and யூஸ் பண்ணுவேன். இதுவே அது vowel sound கொடுக்கல அது நான் vowel sound-ஆ இருக்கு. இந்த 5 letter sound-ஐ விட ரிமைனிங் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே நம்ம கான்சனன்ட் சொல்லுவோமா? அதோடைய சவுண்டை தான் நம்ம கான்சனன்ட் சவுண்ட் சொல்லலாம் இல்லை vowel இல்லாத சவுண்ட் அதாவது நான் vowel sound-னு சொல்லுவோம். அப்போ அந்த நான் vowel sound-க்கு நம்ம a யூஸ் பண்ணுவோம் only to the singular noun. ஓகே, சிங்குலரா இருந்துச்சுன்னா. இதுவே ப்ளூரலா இருக்குன்னா நம்ம அங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம the யூஸ் பண்ணலாம். and the எங்கெங்க யூஸ் பண்ணலாம்னா பர்టిక్యులரா ஒரு thing பத்தி பேசுறோம் அப்படினா அங்க நம்ம the யூஸ் பண்ணுவோம். இல்ல ஒரே ஒரு thing பத்தி நம்ம பேசுறோம்னா அங்க நம்ம I mean இந்த thing வந்து இந்த noun வந்து வேர்ல்ட்லயே ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. இந்த மாதிரி டைப் எக்ஸாம்பிள் மூன் எடுத்துக்கோங்க. மூணுங்கிறது நம்ம வேர்ல்ட்லயே ஒரே ஒரு மூன் தானே இருக்கு. அதே மூன் மாதிரி இன்னொரு மூன் இருக்கா? இல்ல. அப்ப மூணுனா அது only one thing தான். அது ஒரே ஒண்ணு தான் அதே மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்ப எக்ஸிஸ்ட் ஆகும்போது அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம the யூஸ் பண்ணலாம். ரெயின்போனாலுமே நம்ம the யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரிஸ் பீப்பிள் ஒரு கண்ட்ரியோட பீப்புள் இருக்கு. அவங்களுக்காக ஒரு நேம் நம்ம சொல்லுவோம். லைக் இந்தியாவில் வாழ்ற பீப்புள் அல்ல மக்களை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியர்னு தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இண்டியன்ஸ்க்கு முன்னாடி நம்ம the யூஸ் பண்ணலாம். சைனீஸ் அப்படின்னு சொல்லும்போது the யூஸ் பண்ணலாம் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி நேம்ஸ்க்கு முன்னாடி நம்ம the யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எந்த எக்ஸசைஸில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா you are going to use a and the to correctly in the blanks to correctly in the sentence நம்ம யூஸ் பண்ணி இந்த blanks நம்ம fill பண்ண போறோம். ஓகே, சோ அத சொல்லுங்க use a and the correctly in these sentences. இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம்? with the help of articles. அதாவது a and the இந்த 3யுமே யூஸ் பண்ணி இந்த blank நம்ம fill பண்ண போறோம். so there are 6 questions on the board. let's do one by one. first one பாருங்க. New Delhi is dash capital of India. New Delhiங்கிறது இந்தியாவுடைய கேபிட்டல். ஸோ இங்க எந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டிக்கல் அதாவது இந்த a and the யூஸ் பண்ணணும்? இந்த வேர்ட் கேபிட்டல்ங்கிற வேர்டுக்கு முன்னாடி தான் blank இருக்கு. அப்போ இதுக்கு தான் நம்ம சூட்டபிளான இந்த ஆர்டிக்கல் ஃபில் பண்ணணும் இல்லையா? அப்போ கேபிட்டல்ங்கிறது நம்ம பர்టిక్యులரா வந்து கேபிட்டல் பத்தி பேசுறாங்களா? ஏதாவது இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் கேக்குறாங்களா? எஸ், எந்த கண்ட்ரியோட கேபிட்டல் பத்தி பேசுறாங்க? வெரி குட், அபௌட் இந்தியா. அப்போ இந்தியாவுடைய கேபிட்டல் பத்தி தான் இப்போ பேசுறாங்க. கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அப்போ பர்టిక్యులரா ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல் பத்தி பேசும்போது பர்టిక్యులரா நம்ம பேசுறோம் அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கலி நம்ம which article we need to use? எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்? பர்టిక్యులர் சொன்னாலே பாருங்க, பர்టిక్యులர் ன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கலி we can use the article the only. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணனும்? the t h e the. ஆன்சர் பாருங்க. நியூ டெல்லி is the capital of India. நியூ டெல்லிங்கிறது இந்தியாவுடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, let's go for the second one. dash sun rises every day. dash sun rises every day. சூரியன் வந்து டெய்லியுமே தானே தோன்றுகிறது. நம்ம சொல்லுவோம் சூரியன் எப்போ தினமும் மேற்கில் தோன்றுகிறது. நம்ம சொல்லுவோம் தினமும் தோன்றுகிறது. டெய்லி தானே வருது, டெய்லி தானே ரைஸ் ஆகுது. அப்போ இங்க எங்க நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்? சன்னுக்கு முன்னாடி. அப்போ சன்னுங்கிற
அப்போ இதுவும் ஒண்ணே ஒன்று தான் நம்ம வேர்ல்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ஒன்லி ஒன் திங் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரி இன்னொரு டைப் கிடையாதுன்னா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? and யூஸ் பண்ணுவோமா? நோ நோ ஒன்லி ஒன் அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அகைன் அங்க the தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் என்ன? the he her she the. okay, so the sun rises every day. The sun rises every day is the correct answer. Let's go for third one. We should read dash newspaper every day. We should read dash newspaper every day. நம்ம தினமும் செய்தித்தாள படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம தினமும் படிக்கணும்னாலே அது பர்டிகுலரா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அர்த்தம். பட் இங்க எது நம்ம டெய்லி படிக்கணும்னு சொல்றாங்க? நியூஸ் பேப்பரை நம்ம டெய்லி படிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ டெய்லி படிக்கணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலரா நியூஸ் பேப்பரை நம்ம சொல்லும் போது when we are talking about particular noun நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? as எங்கேயும் பாருங்க இங்க பர்டிகுலரா பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? the. அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் பர்டிகுலரா நம்ம நியூஸ் பேப்பரை பத்தி பேசுறோம்னா அங்க நம்ம the தான் யூஸ் பண்ணணும். so the answer is the newspaper. okay, we should read the newspaper every day. நம்ம டெய்லியுமே நியூஸ் பேப்பரை படிக்கணும். ஸோ the newspaper தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஓகே, ஸோ let's go for fourth one. We feel pleasant when dash wind blows. We feel pleasant when dash wind blows. ஸோ காற்று வீசுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுமோ? இப்போ சில்லுன்னு இப்போ ரொம்ப அப்படியே ஹாட்டாக இருக்குது, ஓகேவா? ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம ஒரு மரத்துக்கிட்ட போகிறோம், அவங்க ஃபுல்லாக ஒரு பார்க்குக்கு நீங்கள் போகிறீங்க இல்லை பீச்சுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் அந்த மாதிரி போகிறீங்கன்னா அந்த காற்று எப்படி இருக்கும்? ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமோ? அப்படி ஜில்லுன்னு காற்று வாங்கும்போது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? we feel very happy, right? நம்மளுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ளசண்ட்ங்கிறது இனிமை. ஓகே, ஸோ இங்கே நம்ம எந்த வேர்டுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? the word wind. விண்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். இப்போ விண்டு நீங்கள் பாருங்கள், விண்டுக்கு மீனிங் என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமா? விண்டுனா என்ன? விண்டுனா நம்ம காற்றுன்னு சொல்லலாம், ஓகேவா? காற்றுனாலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காற்று இருக்கா? இப்போ ரொம்ப சூடான காற்று வந்தாலும் நம்ம அதை காற்று தான் சொல்கிறோம். ஜில்லுன்னு காற்று வந்தாலுமே அதை காற்று தான் சொல்கிறோம். அப்போ காற்று மாதிரி இன்னொன்று ஏதாவது ஒரு திங்கு இருக்கா? ஏதாவது இன்னொரு நவுன் இருக்கா? அதை நம்ம வேற மாதிரி ஏதாவது சொல்லுவோமா? இன்னும் அப்போ வேர்ல்டில் காற்றுக்கிறது காற்றுனாலே அதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்குது, ஒரே ஒரு நேம் தான் இருக்குது, அதாவது விண்ட். அப்போனா ஒன்லி ஒன் நேம் இருக்குது, ஒன்லி ஒன் தான் அது எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னாலே அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட். லைக் சன்க்கு நம்ம எப்படி த யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் விண்டுக்குமே நம்ம த தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் என்ன? he her she the. let's read out with the answer. We feel pleasant when the wind blows. We feel pleasant when the wind blows. ஸோ காற்று வீசும்போது நம்மளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? let's go for fifth one. My brother will buy dash new bicycle. My brother will buy dash new bicycle. என்னுடைய பிரதர் ஒரு நியூ பைசைக்கிள் வாங்க போறான். ஸோ பட் எந்த மாதிரி பைசைக்கிள் சொல்லியிருக்காங்களா? அது கியர் வித் கியரா, வித்தவுட் கியரா, இல்லை அது ரெட் கலர் பைசைக்கிளா, இல்லை அந்த பைசைக்கிளோட நேம் ஏதாவது சொன்னாங்களா? நோ. ஸோ பர்டிகுலராக எந்த பைசைக்கிள் வாங்க போறாங்கன்னு சொல்லலை. he just said நியூ பைசைக்கிள் சொன்னாங்க. ஓகேவா? நியூ பைசைக்கிள் சொல்லிட்டாங்க. அப்போ நியூங்கிறது இட்ஸ் நாட் அ பர்டிகுலர் திங். அப்போ பர்டிகுலராக இல்லைன்னா அங்கே நம்ம த யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, பர்டிகுலராக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம த யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் பர்டிகுலராக பேசுகிறோம், ஓகேவா? அப்போனா நம்ம ஏ அண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஏ அண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? the word begins with vowel sound பார்த்தோமா? word begin with vowelனா அங்கே நம்ம அண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே நியூன்னு சொல்லும் போது நியூ, இந்த நியூங்கிறது vowel sound ஸ்டார்ட் ஆகுதா? இல்லை. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கலா என்ன எழுதலாம்? very good, we can write a because that is a non vowel sound. அப்போ ஆன்சர் என்ன? a, that is a. அப்போ my brother will buy a new bicycle. My brother will buy a new bicycle is the correct answer. Let's go for last one. Tomorrow is dash holiday. Tomorrow is dash holiday. So holiday ingradhu it's not a particular எந்த மாதிரி holiday சொல்லல. ஓகே, நாளைக்கு விடுமுறை மட்டும் சொல்லிருக்காங்க.
பட் எதுக்காக விடுமுறை, எந்த விடுமுறை சொல்லல. அப்போ நான் பர்டிகுலர் தான். அப்போ ரிமைனிங் எந்த ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும், ஏ அண்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இங்க வவல் சவுண்ட்ல பிகின் ஆச்சுன்னா நம்ம அண்ட் யூஸ் பண்ணலாம். இது வவல் சவுண்ட்ல பிகின் ஆகுதா, ஹாலிடே ஹா. இந்த ஹாங்கிறது இட்ஸ் நாட் a vowel sound. ஆனா அது vowel sound. பட் ஹா, இந்த ஹாங்கிறது not a vowel sound. அப்ப நான் vowel soundனா நம்ம அங்க ஏ தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, நான் vowel soundனா நம்ம அங்க யூஸ் பண்ணுவோம். அப்ப ஆன்சர் இங்கேயும் again I need to write only. Clear children? Appo tomorrow is a holiday. So we have completed this 6 question. Let's read out with the correct answer. New Delhi is the capital of India. The sun rises every day. We should read the newspaper every day. We feel pleasant when the wind blows. My brother will buy a new bicycle. Tomorrow is a holiday. So children, in the video நீங்க பாத்தீங்க, now you have learned about the where to use a